ஹே கைஸ், இன்னைக்கு தமிழ் டாக்ஸ் சேனலில் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காரு. இந்த மாதிரி வருக வருக பவித்ரா மேம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பவித்ரா வேறு யாரும் இல்லைங்க. இவங்க தெலுங்கு சீரியலில் நம்ம விஜய் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். இவங்களும் செம்ம பேர் தான். தெலுங்கு சைட் போனீங்கன்னா நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்தளவுக்கு பவித்ராவுக்கும் எங்கள் சுவாமிநாதனுக்கும் நிறையா ஃபேன்ஸ் பேஜ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க இப்போ என்னென்னா, அந்த பவித்ரா நம்ம விஜய் டிவியில் ஒரு சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க. சீரியல் இன்னும் கொஞ்ச நாள்லையே வரப்போகுதுன்னு தான் சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம விஜய் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வருக வருக பவித்ரா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இவங்களுமே நிறையா சீரியல் பண்ணியிருக்காங்க. விஜய் கூட சேர்ந்து மட்டும் இல்லாமல் தெலுங்கு சீரியல், அப்புறம் கன்னடம், இதிலெல்லாம் நிறைய சீரியல் நம்ம பவித்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே இன்ஸ்டா பேஜில் விஜய் பாருங்கள், திஸ் லுக் கிரேட், கங்க்ராட்ஸ், வருக வருக பவித்ரா நாயக் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதில் பவித்ராவுக்கு ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரவியம் தான். திரவியம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏற்கனவே ஈரமான ரோஜாவே இந்த மாதிரி சீரியலில் அவர் நடித்து கலக்கியிருக்காரு. இப்போதைக்கு இந்த சீரியல் வந்தது என்னமோ மகாநதியில் ரொம்பவே போரிங்காக தான் போயிட்டுருக்கு கதை. இந்த சீரியல் வந்தால் அது கொஞ்சமாவது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இப்போ மகாநதி சீரியல் பார்க்கவே இந்த வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இனிமேல் வர நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்.